அவங்க காலையில் ஏறினது இப்போ தான் வரேன். சென்னை ஏர்போர்ட் வெளியே தான் நின்றுட்டுருக்குறேன். ஸோ ரூம் கேட்டு அலைஞ்சிட்ருக்கிறேன். அவனுன்னா ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. எப்படி இப்போ இருக்கிறது வந்து ஒரு 2 hours தான் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம். ஏன்னா எனக்கு வந்து 5 மணிக்குள்ளே உள்ளே போகணுமா, அதனால தான். ட்ரெயின் வந்து சரியான வால்ட் வாழ்த்திட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் வந்தாச்சு. நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, என்னடா திடீர்னு வந்து அப்ராட் போகிற அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே ஃபேமிலி ரீசனுக்காக மட்டும்தான். நான் உங்களுக்கு வந்து போக போக எல்லா அப்டேட்டுமே கொடுக்குறேன். இப்போ நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். ஹாய்ங்க. சென்னை ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிட்டேன். என்னடா பண்ணுறது, எதுடா பண்ணுறதுங்க, ரொம்ப பயந்துட்டேன். ஃபஸ்ட் டைமில் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறனால ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ இந்த வீடியோ பேச பேச மேலே கிளிப்ஸ் போடுறேன், அப்படியே பாருங்கள். இப்போ நான் எந்த கண்ட்ரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்கள் எல்லாத்தையும். எனக்கு நான் எங்கே போனாலும் என்னை பார்த்து, ப்ரோ நீங்கள் யூடியூபர் தானே அப்படின்னு சொல்லி எங்களோட வீடியோ எடுப்பீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே தாண்டி என் ஃபேமிலி மிஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன். வீடியோலாம் கேங்காக எடுத்து ஜாலியாக எடுத்துகிட்ருப்போம், அவங்களையும் மிஸ் பண்ணுறேன். உங்களையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் போடுவேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுங்க. இந்தியாவில் எப்படி கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதேமாதிரி எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா திடீர்னு வந்து நீ இந்த மாதிரி அப்ராட் போயிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், என்னையும் நான் பார்த்துக்கணும். மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை தான். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எனக்கு எதுவுமே இல்லை. நம்ம வெளிநாடு போய் சம்பாதிச்சிட்டோம்னா சாகிற வரைக்கும் நம்மக்கிட்ட அது இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன். அதுவும் தாண்டி ஃபேமிலி பார்த்துக்கணும். நகை ரேட்டு பயங்கரமாக ஏறிட்டு போகுது. இங்கே வந்தால் தான் வாங்க முடியும்னு தோணுச்சு. ஆனால் இங்கேயும் அவ்வளோ ரேட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் தான் வேலை தேட போகிறேன். என்னென்ன வேலை தேடுறேன், என்ன பண்ணுறேன், தினம் என்ன சாப்பிட்றேன், தூங்குறேன், இது எல்லாமே நான் போகிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேறு வீடியோ இருக்காது. ஸோ இந்த ஊர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்போ தான் வந்திருக்கிறேன். இப்போ தான் சுற்றி பார்த்துட்ருக்குறேன். உங்களுக்கும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வீடியோவாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போகிறேன். எனக்கு இந்தியாவில் எப்படி நம்ம பையன்டா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிங்களோ அதேமாதிரி உங்களில் ஒருத்தனா இன்னும் அப்ராட் போயிருக்கான்னு சொல்லி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை என்னது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. இந்த விலாக் இதோட முடிஞ்சிச்சு. உங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். மனசார ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிஜமாக. பாய், எல்லோரும் சேஃபாக இருங்க. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். டாட்டா.